அதிகாலையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் வீட்டில் டெல்லி காவல்துறையினர் விசாரணைக்காக வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான புள்ளிதான் போதைப்பொருள் மருந்து கடத்தல் கும்பலின் தலைவன் என்று தெரிய வந்திருக்கிறது. மிக முக்கியமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஜாபர் சாதிக் அவரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 72 மணி நேரங்கள் ஆகிவிட்டது. அவரது வீட்டில் சிசிடிவி கேமராவை சரிபார்த்த பொழுது ஒட்டுமொத்த கும்பலும் தற்பொழுது சிக்கியிருக்கிறது என்ற தகவலை மட்டும்தான் தற்பொழுது டெல்லி காவல்துறையினரும் சிபிஐ துறையினரும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் திரைப்பட பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தினம்தோறும் இவரது வீட்டிற்கு வந்ததாகவும் பெரும் அளவில் இவரது வியாபாரம் பெருகியுள்ளதாகவும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. முதற்கட்ட விசாரணை நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நடந்ததாகவும் இன்று அதிகாலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூட சென்றிருக்க மாட்டார்கள். ஆனால் தற்பொழுது சிபிஐ துறையினரும் டெல்லி காவல்துறையினரும் போதை மருந்து கடத்தல் சம்பந்தமான நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக பண்ணை வீட்டில் சென்றிருப்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவமானம் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் கொலை கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம், தற்பொழுது போதை மருந்து கடத்தல் போன்றவை அதிகமாக தலைவிரித்து ஆடுவது ஒட்டுமொத்தமாக திமுகவின் குடும்பத்தில் மட்டும்தான் என்றும், ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களின் அண்ணன் மகன் மு.க. அழகிரி அவர்களின் மகன் உடல் நலம் குன்றிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காரணம், அவரது உணவுகளில் போதை மருந்து அதிகமாக உட்கொண்டதும் அதிக வீரியத்தை எடுத்துக்கொண்டதும் காரணமாகத்தான் தற்பொழுது மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருக்கிறார். ஆனால் இது கூட இவர்கள் திருந்தாமல் மீண்டும் போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக பணங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு மோசமான செயலில் ஈடுபடக்கூடிய திமுகவினர்களில் தற்பொழுது ஆட்சி அமைந்து வருகிறது என்பதுதான் மிக மோசமான அவல நிலை என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 2000 கோடி 3 ஆண்டுகளில் போதை மருந்து கடத்தலின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஈடுபாடுடன் இவர்கள் கடத்தியதாக டெல்லியில் கைது செய்யப்பட்ட 4 பேர் கும்பல் தற்பொழுது வாக்குமூலமும் அளித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் விசாரணை நடத்தப்பட்டால், ஒருவேளை விசாரணையின் பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் எதிராக இருக்கும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்களின் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்தியாவில் இப்பேற்பட்ட முதல்வரை பார்த்திருக்கவே முடியாது. கள்ளச்சாராயம் குடித்து 14 பேர் உயிரிழப்பு, கொலை கொள்ளை சம்பவம் தமிழகத்தில் தற்பொழுது நம்பர் 1 அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் போதை மருந்து கடத்தலிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறக்கட்டையில் ஜாபர் சாதிக் அவர்கள் மாதம் 7 முதல் 14 லட்சம் செலுத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பூகம்பமாக வெடித்திருக்கக்கூடிய போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவனாக டிஎம்கே இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இணையதளங்களில் வைரலாக பரவி வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.